அப்படின்னா அதிகமான சுப கிரகங்கள் தொடர்புல இருக்கிற விஷயம்ங்க. ஒரு பிளானட், ஒரு சனி அவர் கெட்டவர், இயல்பாகவே பாபர், இயற்கை பாபர்னு வந்துருவாரா. 24/9/92 நம்ம 9:45 காலை புதுச்சேரி. சுபத்துவம்னா என்ன, சூட்சும வலுனா என்ன? சூட்சும வலுவை பல கேட்டகரியில சொல்லலாங்க. ஜாதகம் சூப்பர் ஜாதகங்க, லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டுல, இதுல லக்னம் விருச்சக லக்னமான்றதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டுல சூட்சும வலுவோடு இருக்கிறாரு, அதான் கரெக்டா கேக்குறீங்க. சனி செவ்வாய் மாதிரியான பாப கிரகங்கள் கேதுவோடு இணையும் போது சூட்சும வலு அடையும். ஒரு மாதிரியான மறைவு ஸ்தான அமைப்புகள்ல நட்பு ஸ்தானத்துல மறைவுல இருக்கும்போது சூட்சும வலு அடையும். திக்பலம் அடையும் போது சூட்சும வலு அடையும். ஓகேங்களா? அப்ப எப்படி எக்ஸாம்பிள், எப்படி உங்களுடைய லக்னாதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்க கூடாது, ஆனா விதிவிலக்கு என்ன, உச்ச புதனுடைய வீட்டுல இருக்காரு, அங்க இருக்கலாமா? சூப்பரா இருக்கலாம், பெரிய ஜாதகம், ரொம்ப நல்ல ஜாதகம். அப்போ இந்த இடத்துல என்ன வந்துருது, செவ்வாய் உச்சனுடைய வீட்டுல 11 டிகிரி கேதுவோட சேர்ந்திருக்காரு. செவ்வாயினுடைய நெகட்டிவான குணம் கட்டுக்குள்ள வந்துருது. முதல் என்ன சொன்னோம், கேது அழுத்தி வைக்கிறவர். ராகுவோட சேர்ந்தா ஒரு மாதிரியான மென்டலி டிஸ்டர்ப் ஆகக்கூடிய சைக்கோ, ரத்தம் பார்க்கக்கூடியவர், அப்படி இப்படின்னு வந்துருவாரு. கேதுவோட சேர்ந்தா நிதானம், விவேகமான அமைப்பு, அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயம் வந்துருவாரு. ஓகேங்களா? அதே மாதிரி இதே செவ்வாய் எந்த லக்னத்துக்கும் 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா திக்பலம்னு வருவாரு. அது ஒரு வகையான சூட்சும வலு. அந்த செவ்வாயின் கடுமையான பலன்களை கொடுக்க முடியாத தன்மையில வந்துடுறாரு. கூடுதலா சனியும் அப்படிதான். சனி உங்களுக்கு 3ஆம் இடத்துல அவருடைய சர வீட்டுல மறைஞ்சிருக்காரு. இது ஒரு வகையான சூட்சும வலு. நல்ல வேலை சொல்றதுக்கு முன்னே போடுறேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட நல்ல ஆட்சியான குருவினுடைய நல்ல உச்சனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை அமைப்புகள். இந்த இடத்துல சனியும் சரி, புதனும் சரி, குருவும் சரி நல்ல பலன்களை தன்னோட தசையில பண்ணியே ஆவாங்க. கூடுதலா இன்னொரு விஷயம் என்ன, சூரியன் குருவை அஸ்தகங்கப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 5 டிகிரி அஸ்தகங்கப்படுத்தி சூரியன் அதிக வலுவாக இருக்கக்கூடிய சிம்மம் ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். இதுல இந்த ஜாதகத்துல எந்த கிரகங்க கெட்டு போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து ஒரு 13 டிகிரி சனி பார்க்கறது ஒரு தவறான ஒரு விஷயங்க. இது மட்டும்தான் மைனஸ். அந்த அமைப்புகளும் ஒரு மாதிரியான அமைப்புகள்ல ஆட்சி பெற்ற சுக்கிரன்றதுல நிவர்த்தின்ற மாதிரியான விஷயம் வந்துடும். இதுல சுக்கிர தசை வரல, அதை பத்தி கவலையும் பட வேண்டாம். அடுத்த கேள்வி என்ன பாக்குறீங்க, சுபத்துவ சூட்சும வலு என்றால் என்ன, என் ஜாதகத்தில் அது எப்படி உள்ளது, நல்ல கணவர் அமைவாரா? உங்களுடைய 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு விஷயங்க. அந்த 7ஆம் அதிபதி 12ஆம் அமைப்புகள் இருந்தாருன்னா கொஞ்சம் பிற்பகுதி வாழ்க்கைன்ற மாதிரி அமைப்புகள் இருக்கும். கூடுதலா உங்களுடைய 11ஆம் பாவகம் அதிக அமைப்புகள்ல வலுத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இதையும் நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கணும். இப்ப சூரிய தசை முடிஞ்சாச்சு, சந்திர தசை நடந்துகிட்டு இருக்கு. சந்திர தசையில புதன் புக்தி, சந்திர தசையில குரு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. 11ஆம் பாவகம் செயல்படுது. அடுத்து சந்திர தசையில சனி புக்தி, எல்லாமே அம்மா சந்திரதசையில குரு புக்தி 2025 தொடங்கி சந்திரதசை குரு புக்தியிலிருந்தே திருமண வாழ்க்கை அமைப்பு உங்களுக்கு அமையணுன்ற மாதிரியான ஒரு அமைப்பு. ஆனா என்ன, அஷ்டம சனி இடையில குறுக்க வந்திருக்கு, குறுக்க இந்த கௌசிக்கு வந்த மாதிரி. அப்போ சந்திரதசையில குரு 11ஆம் இடத்தோட இருக்காரு, சந்திர தசையில சனி 3ஆம் அதிபதி, சந்திர தசையில புதன் 11ஆம் அதிபதி. இது மூணுமே உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கிட்டத்தட்ட இந்த அஷ்டம சனி அமைப்புகள் நடந்தாலும் கூட இதுல சில விஷயம் வரும், கொஞ்சம் கவனமா இருங்கன்னு மட்டும் தான் சொல்லுவேன். ஆனா பிற்பகுதி வாழ்க்கை படிப்படியாக நல்லா இருக்கும். 7ஆம் அதிபதி 12ல மறைஞ்சாலும் 3-11ஆம் அமைப்புகள் நல்ல தன்மையில இருக்கிறதுனாலையும் 7ஆம் இடமும் ஒரு அளவுக்கு குருவின் பார்வையில இருக்கிறதுனால 7ஆம் அதிபதி சனி பார்த்து ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த எங்க புதுச்சேரியை விட்டு கொஞ்சம் வெளியில வந்து செட்டில் ஆகக்கூடிய அமைப்புங்க. இவ்வளவுதாங்க விஷயம். அந்த சுபத்துவம், சூட்சும வலு, இந்த 3, 7, 11ஆம் அமைப்பு, அது அத்தனையும் ஒரு சேர விளக்கக்கூடிய ஒரு ஜாதகம் உங்க ஜாதகம். உண்மையிலேயே ஒரு நல்ல ஜாதகம்னு கூட சொல்வேன். சரிங்களா?